அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோங்க. உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள், 14 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. அந்த சத்திய பிரமாணத்தில் உக்ரைனுக்கான முழு உதவிகள் செய்யப்படும், நேட்டோ நாடுகள் தவிர்த்தாலும் அமெரிக்கா தவிர்த்தாலும் நாங்கள் உதவி செய்ய தயார்ன்ற மாதிரியான ஒரு சத்திய பிரமாணம். என்னது சத்திய பிரமாணம்ன்றது உள்ளே போய் பார்த்துடலாம். அது இல்லாமல் அங்கே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, மறுபடியும் புட்டின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று வைத்திருக்காங்க. அந்த தியரி இல்லாமல் யூகே இராணுவத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம். உக்ரைன் பாருங்கள், இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். இஸ்ரேலோட ஃபைனலாக பாகிஸ்தானோட இந்த செய்தியை முடிச்சிடலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 மேஜரான விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு போயிடலாம். என்னதான் போர் சூழல் அப்படி இப்படின்னு வந்தால் கூட ஐரோப்பா மீது தாக்குதல் நடத்துவதற்கோ இல்லை ஐரோப்பா பதிலுக்கு உள்ள நுழைவதற்கோ வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் தவிர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நான் சொல்கிறேன். நான் ஏன் அப்படின்னா, நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒருவேளை போர் இட சூழ்நிலையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி தாக்கல் நடத்த மாதிரி இருந்தது அப்படின்னா, புடின் அவர்கள் ஏற்கனவே நிறைய தனது ரெட்லைன்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ரெட்லைன்லாம் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மேலே கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்பயே தாக்கல் நடத்தியிருப்பாங்க. அதனால் கடைசி சூழ்நிலை வரைக்கும் ஐரோப்பா மீதோ இல்லை நேட்டோ நாடுகள் மீதோ தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். நான் அதிகபட்சம் என்ன அப்படின்னா, உக்ரைனில் ஏதாவது ஒரு பகுதி, ஒதுக்கி வைக்கப்பட்ட பகுதி, மக்கள் தொகை இல்லாத ஒரு பகுதியை பார்த்து ஒரு தாக்கல் நடத்துவாங்க. ஒரே ஒரு அணுகுண்டு விழுந்தது அப்படின்னா உடனே ஓடி சமாதானத்துக்கான ஒரு தூதுக்குழுவாக தான் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் World War II எப்படி எண்டிங் வந்தது அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாமி மேலே போட்டதுக்கப்புறம் தான் ஒரு எண்டிங் வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக கருதுறேன். அதனால் இது ஒரு தொடராது அப்படின்றதுல நான் ஃபுல் பிளட்ஜாக நம்புகிறேன். பட் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பரபரப்பாக இருக்கலாம். ஆனால் அதற்காக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் அப்படியே ஜாலியாக கடந்துட்டு போயிடுங்க அப்படின்றதுலையும் நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நுழையா, ஏன்னா பில்டப் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அரசியல்வாதிகள்லாம் பில்டப் கொடுக்குறாங்க இல்லையா? ஏதோ இவன் பயங்கரமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா பொடேர்னு கீழே விழுந்து எல்லாம் போயிடுவாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு மாற்றம் வந்தது, மறுபடியும் பரபரப்பு கிளப்பியிருக்காங்க. அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவை நான் தொடர்றேன். ஏன்னா டாபிக் அது மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அது மாதிரி டாபிக் பாட்டு நான் மட்டும் ஒன்றும் இந்த போர் வராது, எதுவும் நடக்காதுன்னு போட்டேன்னா வியூஸ் 10,000 கூட வராது. சரி, எல்லாரோட கூட்டமாக நம்மளும் அப்படி ஒரு டாப்பிக்கை போட்டு உள்ளே உண்மையை சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்குன்ற அடிப்படையில் நான் டாபிக்ஸ் அப்படி போடுறேன் அப்படின்னு வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா ஜென்ரலான வியூஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் யார் அதிகமாக போடுறாங்களோ, டாபிக் போடுறாங்களோ அதுதாங்க வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது. நம்ம பாசிட்டிவாக அதெல்லாம் நடக்காதுங்க, சும்மா ஒரு மிரட்டல் தாங்க அப்படின்லாம் போட்டோம்னா அது இன்னும் வியூஸை குறைச்சிரும். ஸோ அதனால் நம்மளும் அப்படியே கூட்டமாக ஓடிட்டு இருக்கிறோம். பட் உள்ளே நம்ம உண்மையை சொல்லிடுறோம், தகவலையும் உங்ககிட்ட பிரதானமாக முன் வைத்துட்டு. இப்போ நம்ம பிரிட்டன் கிட்ட போயிடலாம். குறிப்பாக யூகே நேற்று போயிட்டு அந்த சத்திய பிரமாணமும் ப்ளஸ் உக்ரைன் கொடுத்த ஆறுதல் தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஆஹா, எங்கள் தலைவர்கள் உள்ள நுழைந்து விட்டார்கள், இனி யூகே பெரிய அளவுக்கான உத்தரவாதத்தை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க, களத்தில் இறங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய யூகே டிஃபென்ஸ் ஜேர்னல்னு ஒரு தனியாக இருக்காங்க. அந்த யூகேனுடைய டிஃபென்ஸ் ஜேர்னலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகேவை பற்றி மாதத்துக்கு 300 வீரர்கள் யூகே மிலிட்ரியிலிருந்து ஏதோ ஒரு ரீசனால் வெளியேறாங்க. எத்தனை பேர்? மாதத்துக்கு 300 பேர். அதாவது எல்லாமே ஃபுல் டைம் பர்சனல் அப்படின்னா முழு நேர இராணுவ வீரர்களாக இருந்தவங்களே ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியேறாங்க. மாதத்துக்கு 300. இது கடந்த 14 வருஷத்தில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யூகே இராணுவத்தில் ரொம்ப குறைவான இராணுவத்தை இப்போ வைத்திருக்காங்க. யூகே இராணுவம் என்ன பண்ணுறாங்க, அதிரடி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் பெரிய ஃபிக்ஸ்டு டெபாசிட், உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறோம், ரிட்டையர் ஆன போனஸ் நிறையா கொடுக்குறோம், சில்ட்ரன்களுக்கு குழந்தைகள் படிப்பதற்கு ஓவர்சீஸ் பர்சனல் நிறையா கொடுக்குறோம், டிஜிட்டல் ரெக்யர்மெண்ட், இது மாதிரி நிறைய பலத்திட்ட அறிவிப்புகள்லாம் கொடுத்து 2027 ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா. ஆனால் அங்கே முடியல, ரொம்ப கஷ்டம்தான். முன்ன மாதிரி மக்களுக்கு அங்கே ஆர்வம் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை இந்த இடத்துல முன் வைக்கிறேன். ஸோ இவங்க தான் அங்கே போயிட்டு எங்கே
உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இதே யூகே இன்டெலிஜென்ட் தான் அங்கே ரஷ்யாவுக்குள்ளேயும் உக்ரைனுக்குள்ளேயும் போயிட்டு வீரர்கள் தெரிச்சு ஓடுறாங்க, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க ரஷ்யா. அதனால் எந்த சூழ்நிலையும் வந்து ரஷ்யா வீழ்ந்து விடும், உக்ரைன் ஜெயிச்சு விடும்ன்ற போன்ற போலி நம்பிக்கைகளை கொடுத்து இங்கே பின்னாடி நம்ம பின்னாடியே இங்கே டரன்னு காத்து போயிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் கருத்து சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம் சார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதே யூகேவுக்கு பாருங்கள், யூகேவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஜெர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்று காலையில் குறிப்பாக லண்டன் பகுதியில் ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்குது, அதாவது லாக்கின் ஹெத் அப்படின்ற ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. இந்த பேஸில் F-15 F-35 ஃபைட்டர் ஜெட்டும் அந்த இடத்துல வந்து இறங்குறது போகிறது கொஞ்சம் ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குங்க. F-15 F-35 வந்து இறங்குற சமயத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு 100 கிலோமீட்டர் மேலே சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2-3 ட்ரோன் பறக்குது அப்படின்னு பதற்றம் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இங்கே இறங்காதீங்க, தரையிறங்காதீங்க, போங்க திரும்பி போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இது என்னப்பா இது, நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் அந்த சோதனை, இப்படி நீங்கள் பயந்து போகலாமா, அதையும் மீறி ட்ரோன் வந்தால் நீங்கள் திருப்பி பதில் தாக்கல் நடத்திட மாட்டீங்களா ஒரு பரபரப்பை கிளப்பி கடைசியில் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன ரிசல்ட் வரும்னா, ஐயா நான் தான் வீட்டில் ஒரு ட்ரோன் வாங்கினேன், சும்மா அது ட்ரோன் வீடியோ எப்படி எடுத்துன்னு சொல்லிட்டு பறக்க விட்டேன்னு யாராவது தகவல் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப பரபரப்பு. திடீர்னு ஒரு விமானம் வருதுங்க 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு 2-3 ட்ரோன் மேலே பறந்தவொன்னு ஐயோ நம்மளை தாக்க வராங்க ஓடுங்க அப்படின்னு திருப்பி போனால் எப்படி இருக்குது அந்த சம்பவம். இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஐரோப்பா முழுவதும் தொற்றிக் கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம், அதையும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன் நான். இப்போ மிக முக்கியமான தகவல், அந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன, கான்ஸ்பிரசி தியரியில் பக்கத்தில் உங்க கூட வீடியோ பதிவும் போடுறேன், அந்த வீடியோ பதிவும் பாருங்கள். புடின் அவர்கள் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்தாருன்னா இந்த 3 ஆக்டிங்லேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னும் போது. புட்டின் இப்படி கையை வந்து ஆடவே ஆடாமல் இப்படி தலையை மட்டும் ஆடுது அப்படின்னா என்ன, அவர் கையை மட்டும் ஃப்ரோசன் பண்ணிவிட்டு தலையை மட்டும் ஆடுற மாதிரி எடிட்டிங், அது வந்து ஒன் வே ஆஃப் எடிட்டிங். ரியல் புட்டின் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஃபோன் பேசின வேற ஒரு புட்டினாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து மறுபடியும் அந்த ஊடகங்கள் வந்து கிளப்பி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான கிளப்பி விடுற கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லைங்க, நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம்ல, இஸ்ரேல் விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், ஈரான் விஷயத்தில் கூட பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாவம் நல்லா இருந்த மனுஷன் ஐதுல்லா காமேனி அவர்கள் நல்லா தான் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு உடம்பு சரியில்லை அதை சரியில்லை அப்படின்னு அடப்பு வாங்கப்பா நீங்களும் உங்கள் செய்தி, அவங்க கண்டுக்கவே இல்லை இந்த செய்தியை. ஆனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை அதை சரியில்லைன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் கேட்டிருந்தாங்களே. இந்த மாதிரியான நியூஸை நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஸோ அதை சுற்றி வளைச்சி கடைசியில் புடின் அவர்கள்கிட்டே வருது, பேசும்போது உதடு ஆடுது, காது ஆடுது, மூச்சு விடும்போது மூக்கில் வந்து காற்று வருதுன்றதெல்லாம் எங்கேயாவது போய் சொன்னாங்கன்னா பரவாயில்ல பாஸ், சரி ஓகே. அடுத்து லிதுவேனியா காலத்தில் இறங்கிட்டாங்க. அமெரிக்காவின் சில பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, உக்ரைனுக்கு ஓடி வந்து கவலைப்படாத நண்பா, உங்களுக்கு நாங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை ட்ரோன் தயாரிப்பதற்காக சுமார் 10 மில்லியன் யூரோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், முடிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதே போல் ரஷ்யா கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட பேங்க், அந்த கேஸ்ப்ரோம் பேங்க் மீது பொருளாதார தடை போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஈரானுக்கும் கேஸ்ப்ரோக்கு இருக்கக்கூடிய லிங்க் என்ன பண்ணுறாங்க, பெரிய அங்கே தடை விதித்தாங்க. அடுத்து இன்றைக்கி லண்டனில் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டனில் HSBCயும் அந்த கேஸ்ப்ரோம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கேஸ்ப்ரோம் பேங்க் வந்து லிங்கில் இருக்காங்க. அதனால் அதை ஃபுல்லாக அந்த பேமெண்ட் ஃபுல்லாக ஆல்ட் பண்ண சொல்லிட்டாங்க, நிறுத்துங்க உடனடியாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பெரிய அடி. இது இல்லாமல் துருக்கியும் என்ன பண்ணியிருக்காங்க, துருக்கி UAE இவங்களும் சேர்ந்து இந்த யூனியன் பே அப்படின்ற ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது ரஷ்யா கிட்டேருந்து, அந்த பேமெண்ட் சிஸ்டத்தை ஹால்ட் பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ப்ரோம் பேங்க் தான் மிகப்பெரிய பென்ஷன் இருக்குது, மீது எல்லாத்துக்கும் ஃபண்டிங் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேங்க் நிறுவனம். இதை வந்து ஒட்டுமொத்தமாக முடக்க வேண்டும் என்று பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உங்களுக்கு சொல்லும் போதே நான் சொன்னேன் நான், அப்போ நிறைய பேர் என்னை ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரொம்ப சீக்கிரமாக முடிவுகள் எடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இல்லை வழக்கம் போல் இதுவும் இந்த கூட்டத்தை கடந்து போயிட்டாங்கன்னா அது கஷ்டங்கன்னு. இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த மாதிரி தடைகள்லாம் வருதுன்னு தெரியுதில்ல, இன்னும் ஏன் தனி ஒரு நாணயத்தையும் தனி ஒரு டிரான்சாக்ஷன் பேமெண்ட்டையும் வந்து இன்னும் ஏன் உருவாக்காமல் இருக்காங்க, அது அவங்களோட ஃபால்ட்டு. தொடர்ந்து இதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த மீட்டிங் போடும்போது மட்டும் ஒரு ஹைப்பாக ஹோன்றாங்க,
ஒவ்வொரு தடவையும் இந்த G7 மாநாடு நடக்கும்போது இல்லை G20 நடக்கும்போது ஒவ்வொரு மாநாடு நடத்தும்போது ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. பட் அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டெட் ஸ்லோவில் போயிட்டுருக்கு. இதே ஸ்லோவில் போச்சு அப்படின்னா இவங்க ஜனவரி 20க்கு அப்புறம் இன்னும் ட்ரம்ப்போட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சு இருக்காது. அப்படியே சேரில் உட்காந்துட்டு டம்முன்னு எகிருவார். அதெல்லாம் வந்தால் இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறது நல்லது. இனிமேல் சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய பேங்க் ரஷ்யாவுடைய பேங்கோட டையப் வைக்கல, இந்தியாவுடைய முக்கால்வாசி பேங்க் அங்கே டையப் வைக்கல. எல்லாம் பயப்படுறாங்க, பொருளாதார தடையை போட்டுருவாங்களான்ற பயத்தில் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த தயக்கம் என்பதற்கான மிக சிறந்த உதாரணம் இந்த கேஸ்ப்ரோம் பேங்க் மீது போடப்படுகிற தடை. தொடர்ந்து நாணயத்தின் மதிப்பை இழந்து வந்திருக்கிற ரஷ்யாவுக்கு ஹோல்டு பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா தனது வட்டி விகிதம் ஜஸ்ட் 2.5% தான் இருந்தது பேங்க்ல. இப்போ அவங்களோட வட்டி விகிதம் வந்து 17% 22% போயிட்டு இருக்கு பேங்கோட வட்டி விகிதம். அப்படின் போது மேஜர் ஆஃப் த டிமாட்டிக் சேஞ்சஸ் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். என்னதான் நாடுகள் கூடயே இருந்தா கூட இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு இப்போ துருக்கியெல்லாம் வேற வசனம் பேசுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே இப்போ அமெரிக்கா பக்கம் தான் நிற்பாங்க. அவங்களாம் இந்த பக்கம் வரவே வர மாட்டாங்க. மைக்கு மட்டும் பேசுவார், எடுப்பார், எப்போ போட்டுடலாமான்னு 2 கடும் கரணத்தை போடுவார். நாளைக்கு அமெரிக்கா பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு கிளம்பிடுவார். அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல நாடு என் உலகத்திலே பார்க்கலைங்க, ஐயா வணக்கங்க ஐயான்னு ஊழல் கும்பிட்டு போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் அப்படி தான் இருக்குன்ற தோணுது. இன்னொரு மிக சிறந்த எக்ஸாம்பிள்னா ஹங்கேரி கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடை எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எதிர்க்கிறோம். குறிப்பாக நான் டர்க்கிக்கிட்டையும் அசர்பைசான்கிட்டையும் பல்கேரியாக்கிட்டையும் செர்பியாக்கிட்டையும் பேசுகிறேன். ஏன்னா அந்த கேஸ்ப்ரோம் நிறுவனம் தான் டைரெக்டாக ஐரோப்பாவுக்கு கொடுப்பாம எங்கள் அசர்பைசானுக்கு கொடுத்து அசர்பைசான்லேருந்து பல்கேரியா செர்பியா எங்கள் துருக்கி வழியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனால் இவங்களும் மாற்றுறாங்க, இந்த ஒட்டுமொத்த குரூப்புமே மாற்றுறாங்க. நான் அதை பற்றி கூட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். குறிப்பாக இஸ்ரேலுக்கு வருகின்றதுக்கும் அங்கே ரஷ்யானுடைய கேஸ்ப்ரோமுக்கும் பெரிய லிங்க் இருக்குங்க. ரஷ்யாவுடைய கேஸ்ப்ரோம் அசர்பைசானுக்கும், அசர்பைசான் வந்து துருக்கி வழியாக இந்த பக்கமும் ஐரோப்பாலையும் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இது எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் கூட ஹங்கேரியும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பொருளாதார தடையில் இணைஞ்சிருக்காங்க. ஓடிபி பேங்க் உடைய சர்வீஸை ஒட்டுமொத்தமாக ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேஸ்ப்ரோம் லிங்கோட சர்வீஸை வந்து ஹால்ட் பண்ணி வைத்திருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம அதே போல் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சுவிஸ் அரசாங்கம் அங்கே குறிப்பாக ஸ்னைஃபருக்குன்னு ஒரு 60 லட்சத்துலேருந்து ஒரு 70 லட்சம் ஷெல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு சிறு மாற்றம் அதில் செல்ஸை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலந்து கொடுத்துருக்காங்க, போலந்து கொடுக்கறத நாங்கள் ஹால்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா நாங்கள் நியூட்ரலைஸ்டு ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் நியூட்ரலைஸ்டு ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை நீங்கள் வந்து உக்ரைனுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக வாங்கியிருக்கீங்க, அதனால் நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது. அதையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அங்கே தடை விதிச்சிருக்காங்க. தொடர்ந்து உக்ரைன் தரப்புலையும் இல்லை ஐரோப்பா தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டத்திலையும் வந்து சலசலப்பாக பேசப்படுகிற விஷயங்கள் என்னவென்றால், ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. போதும் எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் வெளியேற சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நேட்டோனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ரூட்டே அவர்கள் வந்து போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திச்சுட்டு போயிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. பேசிகிட்டே இருக்காங்க, பேச போகிறாங்க. அந்த ஒரு மீட்டிங்கை பற்றி உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்கிறார், என்ன மாதிரியான முடிவுகள் அங்கே கைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ரஷ்யான்னு பாருங்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்ஸ் ரீஜியனில் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். முன்பு இருந்ததை விட இப்போ 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே கொஞ்சம் அதிரடியாக நாங்கள் இழந்திருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் காலையில் தான் ஒரு வடையை சுட்டாங்க, பெரிய வடையை சுட்டாங்க. அடித்த அடியில் அவங்க ஒரு நாளைக்கு 1500 பேர் சாகுறாங்க. கிரிக்ஸ் ரீஜன்லாம் பலமாக இருக்குன்னு ஒரு வடையை சுட்டாங்க. இப்போ இப்படி சொல்கிறாங்க. ஆனால் வரைபடத்தில் பார்க்கும்போது ISW வந்து அவங்க சார்ந்த ஊடகம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் பெரிய அளவுக்கு மேஜராக கைப்பற்றி இருக்கிறாங்க, பயங்கரமாக முன்னேறி தான் இருக்காங்க. முன்பு இருந்ததை விட இப்பொழுது ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அது படைகளை வித்ஹோல்டு பண்ண முடியல, லாஸ் சந்திக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் வித்ட்ரா பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. காரணம் நார்த் கொரியா வீரர்களுடைய அட்டாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 11,000 வீரர்களுடைய அட்டாக்மா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, ப்ளீஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் தாங்க வடகொரியா வீரர்கள் சண்டையின மறுத்த உக்ரைனுக்குள்ளே ஓடிட்டாங்கன்னு ஒரு கதையும், ஏதோ ஒன்றுத்துக்கும் உதவாத ஏதோ ஒரு மூலையில் தெரிந்து கொண்டிருந்த வடகொரியா வீரர்களை கவ்வி கொண்டு ஓடி வந்து ரஷ்யாவில் விட்டு அவர்கள் எங்களால் போயிட முடியாதுன்னு சொன்ன உடனே பெட்டக்ஸ் மேலே 2 அடியை விட்டு முன்களத்துக்கு செல்லுன்னு உடனே அங்கே ஒரு கதையை விட்டீங்க. போகாத குறைக்கும் அவங்கக்கிட்ட ஏடா குணமான அந்த வீடியோலாம் நெட்டு வேறு அவங்க பயன்படுத்துறது இல்லையா வடகொரியாவில். இங்கே நெட்டை பயன்படுத்தி
அந்த மாதிரி அடிமைக்கு ஆளாகி ஒருத்தரெல்லாம் கமுந்து படுத்தினே இருக்கிறாங்களாம். அது இந்த இது வந்து இந்த கமலஹாசன் பாட்டு ஞாபகம் வச்சுங்க. என்னது, கிழிந்த பாயில் கமுந்து படுக்கும் போது உன் கனவுல தான் கிளியோபட்ரா வந்தா தப்பு இல்லைல்ல, அந்த டைலாக்கை கொண்டு போயிட்டு வடகொரியா வீரர்களுக்கு செட் பண்ணுங்க. அந்த மாதிரி கனவுல இருக்கங்க அவங்க. போருக்கு போங்கன்னா இல்லை நாங்கள் வந்து அப்படி இருக்கும் நெட்டை யூஸ் பண்ணி பலமான படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தாங்க ஐயா கதை விட்டீங்க. கடைசியில் அந்த வடையெல்லாம் எதுவுமே ரொம்ப ஊசி போன வடையாயிட்டு கடைசியில் இப்படி ஒரு கதைக்கு வந்திருக்காங்கன்றதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, என்னதான் ஆச்சு அந்த கூட்டம்? இந்த ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகளும் இணைந்து கூட்டுறாங்கன்னா ஒரே ஒரு கதை. அந்த என்னப்பா அது புதுசாக ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்களாமே, அதை பற்றி தாங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்த 14 நாடுகள் யூகே, ஜெர்மனி, போலந்து, நெதர்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, நார்வே, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து, நாங்கள் யார் விலகினாலும், நேட்டோ நாடுகள் விலகினாலும், அமெரிக்கா விலகினாலும், நாங்கள் உக்ரைனுக்கு ஒற்ற துணையாக இருந்து, ஒற்ற நண்பனாக இருந்து, உக்ரைனை ஜெயிக்க வைக்கும் வரை நாங்கள் முழுமையான உதவிகளை கொடுப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மேஜராக பார்ட் வந்து ஜெர்மனி அதை கலந்துருந்தா கூட ஜெர்மனிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஜெர்மனி வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் யார் என்னை அழுத்தி பிடிச்சி கையெழுத்தியும் வாங்கினா கூட அதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்புகளே இல்லைன்றதை மறுபடியும் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமைங்க. ஃபைனலாக இவங்க முக்கியமான கூட்டம் போட்டதற்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான வரைபடங்கள் தொடர்ந்து ஐரோப்பாவை கொஞ்சம் கலக்கு என்று கலக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த கப்சைன் மிசைல்ஸ், நேற்று ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்தையும் 1440 மைல்ஸ் அப்படின்னா 11.12 மைல்ஸும், ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் லண்டனில் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி கடந்து ஒவ்வொன்றும் தும்சம் பண்ணி தூளாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் உக்ரைன் வேற மற்ற எந்த ரகசியத்தையும் வெளியிடாமல் இருக்காங்க. எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டது, அந்த பகுதியில் என்ன நடந்தது, யாராவது எதாவது நடந்ததானா எதுவுமே வெளியிடாமல் ரொம்ப சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு வேறு விதமாக பரவிச்சுன்னா இன்னும் மோசமாயிடும். இது வரைக்கும் பாருங்கள், தாக்கல் நடத்தினான்னு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இழப்புகள் எவ்வளோ, நடந்த பகுதியோட ஃபோட்டோ பதிவையும் வேறு ஏதாவது நம்ம பார்த்துருப்போமா? பார்க்கவே இல்லை. இது எப்படின்னா, அந்த ஏரியா 51 சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி, ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட வெளியே வராதுன்னுவாங்களே, அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆயிடுச்சு. ரஷ்யாவுடைய தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாலும் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கு. இந்த பிரிடியான்ஸ் பகுதியில் ஒரு தாக்குதல், குறிப்பாக மரியுபோல் பக்கத்தில் இந்த ஒரு தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பெரிய ஒரு வந்த சுட சம்பவம். அது தாக்கல் நடத்த போகிறாங்க, நடத்திட்டு இருக்காங்க சொன்னாங்க, முறியடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன அந்த சுட சம்பவம்ன்றது உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். இது பார்ட் 1. பார்ட் 2 நம்ம எதை பற்றி பேசுகிறோம், இஸ்ரேலை பற்றி பேசுகிறோம். நம்ம குறிப்பாக 4 இட்டாலியனுடைய சோல்ஜர்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. எங்கள் அமைதி படைக்குழு வந்து லெபனான் எல்லை பகுதியில் கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது யார் இந்த சரியான விசாரணை மேற்கொண்டு சரியான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் ஒவ்வொரு படை வீரர்களாக அவசரப்பட்டு கிளம்பி போயிட்டுருக்கிறாங்க. அர்ஜென்டினா நேற்று தான் கொஞ்சம் பின் வாங்குறேன்னாங்க. ஜெர்மனி நாங்கள் இந்த பக்கம் உதவி பண்ணுறேன்றாங்க. ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் 2 பேர்த்துக்கு எதிரியாகிறோன்னு சொல்லிட்டு லைட்டாக இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விறன்னு தான் ஏதாவது ஒன்று ஆகதான் செய்யும். அதனால் முந்தானத்து ஹெஸ்புல்லானாங்க, இப்போ யாருன்னு தெரிலன்றாங்க. அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலைங்க. இந்த பக்கம் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு யாரெல்லாம் நான் கைது பண்ணிடுவேன்னு இதுக்கப்புறம் யாராவது வாய் திறந்து சொன்னீங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தையும் முடைக்கிடுவேன், க்ரஷ் யுவர் எக்கானமின்னு சொல்லிட்டு இந்த கிரஹாம் அவர்கள் டாப் செனட்டர் வந்து சொல்லியிருக்காரு. புளிஞ்சிருவேன், ஜூஸை புளிக்கிற மாதிரி புளிஞ்சிருவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது சமீப காலமாக கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. போட்டுடுவோம் பொருளாதார தரைய, மரியாதையாக இருந்துக்கோ, வகுந்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க கோட்டசாமி அப்படின்னு கூல் டவுன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஆனால் ஜெர்மனி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் பொறுத்த வரைங்க எந்த சூழ்நிலையும் வந்து நாங்கள் கைது பண்ணுறதுலாம் வாய்ப்புகளே இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படியும் கிடையாது, நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களும் கிடையாது. அதனால் அவங்கள போக சொல்லுங்கள், இன்டர்நேஷனல் கிரிமினல் ஓரமாக போய் கற்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஜெர்மனி தரப்பில் சொல்லிட்டாங்க. மறுபடியும் பெய்ரூட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து மக்களை வெளியேற சொல்லிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து 4-5 பகுதிகள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹெஸ்புல்லாவுடைய கமாண்டர் முகமது ஹெய்தர் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான்ற தகவல் நான் முன்பு கூட சொல்லியிருந்தேன். அடிஷ்னலாக ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. அதை காஷம் அவர்கள் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் வந்து
கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்புலையும் கிளைம் பண்ணல, ஹெஸ்புல்லா தரப்புலையும் சொல்லல. நடுவில் இந்த வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரியான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தால் ஏன்னா ஆசர் பாசெல்லாம் உக்ரைன் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான தகவல்கள் எதுவும் கிடைக்கல. பட் ஸ்டில்னும் 11 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா நசரல்லா அவர்களுக்கான தாக்கல் என்ன குண்டுகள் பயன்படுத்துறாங்களோ அதே குண்டுகளை பயன்படுத்துறதுனால கொஞ்சம் சந்தேகம் அழுக்கிறதுன்ற மாதிரியான பத்திரிகைகள் ஒரு பக்கம் சொல்கிறாலும், இருந்தாலும் சென்ட்ரல் பெய்ரூட்டில் அடுத்தடுத்து தாக்குதல். இப்போ ஹெஸ்புல்லா தரப்பில் வெளியிட்ட வரைபடங்களே வந்து ஆமாம் இஸ்ரேல் முன்னேறி இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது 2 வரைபடமும் பக்கத்தில் பார்க்கறது இல்லை. ஃபஸ்ட்டு வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்க வெளியிட்ட புகைப்படம் தான். அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே இஸ்ரேல் முன்னேறி இருக்காங்கன்ற பதிவை சொல்கிறாங்க. இது அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஃபைட் பண்ணுற இடம் எல்லாமே ரொம்ப மேலே ஏறி தான் ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த புகைப்படங்கள் பார்த்தாலும் தெரியுது. இருந்தாலும் நாங்கள் 48 மெர்காவா டேங்க் வந்து வீழ்த்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க ஹெஸ்புல்லா தரப்பில் வெளியிட்ட புகைப்படங்கள் இது எல்லாமே, இந்த வரைபடம் எல்லாமே ஹெஸ்புல்லா தரப்பில் வெளியிட்ட புகைப்படங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் முன்னேறி இருக்காங்க, உள்பகுதியில் ஊடுருவி இருக்காங்க. ஊடுருவணும் பகுதியில் நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கிளைம் பண்ணியிருந்தா கூட, ஆனால் இஸ்ரேல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று ஹெஸ்புல்லா தரப்பில் கிளைம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க. டஃப் அவங்க கொடுக்குறாங்க, ஒரு சில இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஆனால் முன்னேற்றம் மட்டும் குறையல, இஸ்ரேல் தரப்பில் குறையல. அடுத்தடுத்து அவங்களோட ஆயுத குடோனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிலைகளை முன்னேறிட்டு தான் இருக்காங்கன்ற தகவலை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நான் இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் சென்ட்ரல் காமன் பர்சன் தான் இவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நடுநிலையாக தான் சொல்லுவாங்க. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு உள்ள குறைஞ்சிருக்காங்க. இன்று பாருங்கள், நேற்று 21 பெரிய அளவு கேப் விட்டுருந்தாங்க. பட் 22 பாருங்கள் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடுறேன். ஒன்று பிலிப்பைன்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிலிப்பைன்ஸோட வரைபடம் இது. இந்த வரைபடத்தில் பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு அமெரிக்காவோட பேஸ் ஒன்று நிறுவுறாங்க. அதாவது அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எங்கே செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்கன்றதே சொல்லுது. 3 விஷயங்களுக்கான கேரண்டி. ஒன்று, பிலிப்பைன்ஸுக்கு தேவையான மிலிட்ரியை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொவைடு பயிற்சிகளை கொடுக்குறாங்க. 2வது, உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுக்குறோன்றாங்க. 3வது, மிலிட்டரி ரொட்டேஷன், கார்கோ டெலிவரி, தொடர்ந்து உங்களுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு என்ன டிஸ்பியூட்டட் வாட்டரில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ சீனாவுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் தேவை. தைரியமாக சீனாவை நீங்கள் கை வைங்க, நாங்கள் பேசிக்கிற அளவுக்கு வேணால் பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குறாங்க அமெரிக்கா தரப்பில். ஸோ போகிறோம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் எங்கள் லைட்டாக கிளப்பி விட்டலான்றதுக்கான காரணம். ஃபைனலாக ஒரே ஒரு செய்தி, இது விளையாட்டு செய்தினால ரொம்ப சீரியஸான செய்தி. இந்த ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன், அந்த ஷியா முஸ்லீம் சனி முஸ்லீம்ஸுக்கான அந்த ஃபைட்டிங் இருக்குல்ல கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குன்னு சொன்னால, நேற்று கூட 47 பக்கம் கிளைம் பண்ணல. ஸோ இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குறிப்பாக நவம்பர் மாதம் மட்டும் லெஃப்ட் சைடில் 9-11-1 போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து குவாட்டா ரயில்வே பக்கத்தில் இதில் 1 எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குவார். அதை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கோங்களேன் ப்ளீஸ். 1-1 பார்த்தோன்னா 26 பேர் இறந்து போனாங்க. 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கலாட்ன்ற பகுதியில் 7 பேர் இருந்தாங்க. அதை வந்து செக் பாயிண்டில் வந்து கன் பாயிண்டில் ஷூட் பண்ணிட்டு போனாங்க. 3 வந்து கார் பாம்பிங்கின்னு இருக்குது. 3 இருக்கிற நம்பர் மேலே பேனுன்னு இருக்கும், அந்த இடத்துல ஒரு கார் பாம்பிங், அந்த இடத்துல 12 பேர் இறந்து போனாங்க. 22-11 இது எல்லாமே இந்த நவம்பர் மாதம். இப்போ அதாவது 4 அப்படின்ற ஒரு நம்பரை பாருங்கள், அந்த இடத்துல ஒரு துப்பாக்கிச்சூடு பெஷாவர் பக்கத்தில், அந்த இடத்துல 39 பேர் இறந்து போயிருக்காங்க, 28 பேர் இன்ஜூர்டு. ஆனால் யாருமே இது வரைக்கும் கிளைம் பண்ணல. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோன்னா 5-4-11 அது பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் பக்கத்தில் 6 பேர் பக்கம் இறந்து போனது. அது வந்து இவங்க கிளைம் பண்ணாங்க, ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணாங்க. அப்புறம் 10-11 இது மாதிரி வரிசையாக நம்மளால் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக அந்த லாஸ்ட்டு 10 மாதத்தில் மட்டும் 951 கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க இந்த தீவிரவாத தாக்கனால. 966 பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க. 62 மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி பர்சனல் வந்து கில்டாக இருக்காங்க. கடந்த 20 நாளில் மட்டும் 55 மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி பர்சனல் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அபாய கட்டத்தில் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியிலும் ஈரானுடைய எல்லை பகுதியிலும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களும் வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறது. 58 பேர் பக்கம் சும்மா ஜஸ்ட் ஒரு 20 நாளைக்குள்ளே அப்படின்னும் போது மிலிட்ரி பர்சனல் இல்லாமல்
பொதுமக்களும் நிறைய பேர் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக தான் நிச்சயம் இருக்கும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.